எனக்கு என்ன தெரியும் உங்கள பத்தி? சிக்ஸா ம். நீ வர்றது கொஞ்ச நேரம் தான். அதான் நான் கேட்குறேன். நான் வர்றது இது கொஞ்ச நேரம் தான். ஆனா அவங்க தானே நான் ஃபுல்லா இருக்கேன். அப்போ உங்கள பத்தி அவங்களுக்கு அவங்களுக்கு தானே தெரியும். கரெக்ட்டா? சரி, அதுக்காக அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து எனக்கு அப்படி இருக்கு. நானும் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். அவங்க 4 பொண்ணுங்க வந்து என்கிட்ட பேசுறாங்க. என் கூட வந்து ஒரு மாரி லைக் பழகுறாங்கன்னா, அதுக்கு ஃப்ளர்ட் நானும் அந்த பண்றாங்க. மாரி இருப்பேன். ஃப்ளர்ட் பண்றாங்கன்னா, நானும் அந்த மாரி பண்ணுவேன்னு நீ நெனைக்கிறியா? இப்பதான் நான் பார்த்தேனே. அந்த பிடி மேடம் வந்தோனே என்னன்னு போனீங்களா இல்லையா? ம். இல்ல எனக்கு புரியல. இப்போ சரி நானும் வேணா சொல்றேன். இப்போ இந்த சார் வந்தோனே நீ மட்டும் போய் அவர்ட்ட பேசுறியா? அவரு கூப்பிட்டாரு. ஹலோ தே ஆஸ்கிங் ஆ பர்மிஷன். அதுதான் நான் வந்து பிடிக்கு கால் பண்ணி அந்த ஆஃபீசர் வந்து வாங்க. இங்க வந்து பிடி வெஹிக்கிள் நிக்குது. அத இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த மேடம் வந்தாங்க. அவங்க வாய்ஸ் எனக்கு ஃபோன் பேசுறப்ப வேற மாரி இருந்துச்சு. அதனால நேர்ல நான் என்னன்னு கேட்டேன். என்ன மேட்டர்ன்னு கேட்டேன். அவர் பேயா போயிட்டாரு. யாரு? அவர் பிடி போனா அவரு ஆஃபீஸரு. நம்மள இழுக்குறானுங்கடா, நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துருப்போதுன்னு போயிட்டாரு அவரு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. ரைட்டு. சரி சொல்லு. என்ன சொல்லணும்? அதான் நீ தானே சொன்ன. நான் எங்க சொன்னேன்? உங்க உங்க தம்பிங்க இப்போ தானே சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்தது அந்த மாரி வந்து இதுக்காக நான் கூப்பிட்டேன். அதனால வந்துச்சு. நான் வாய்ஸ் ஒரு மாரி இருந்துச்சு. நான் அதான் என்ன அப்படின்னு கேட்டேன். நீங்க தானா அப்படின்னு கேட்டேன். இதுல என்ன இருக்கு? நத்திங் நத்திங் சஸ்பியஸ். ஓகே. அப்புறம் ஒண்ணும் இல்ல விடுங்க. அவங்க சொல்றாங்கன்ட்டு ஃப்ளர்ட் பண்றேன்னா புரியல. நான் என்ன இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டா எல்லாத்தையும் பழகுறேன். எனக்கு புரியல எனக்கு. உனக்கே தெரியும் நான் ராபரி மட்டும் தான் போறேன். நீயே சொல்ற. ஏன் நீங்களா சொல்றீங்க நான் எப்பயோ தான் வரேன்ட்டு. அப்போ உங்கள பத்தி எனக்கு என்ன தெரியும்? உங்க பசங்களுக்கு தானே உங்கள பத்தி தெரியும். அவங்க தானே உங்கள பார்த்துருப்பாங்க. ஏன் அப்ப நீ பார்க்கலையா? அந்த டைம் கூட நீ பார்க்கலையா? நான் என்ன பண்றேன்? ஏது பண்றேன்னு? உனக்கு நான் எதுவுமே தெரியாதா? பார்த்துருக்கேன். யாரு நம்ம சொன்னா எனக்கு பேசுனதே இல்லையா? தெரியாதுன்ட்டு? எப்போ பேசியிருக்கோம்? என்ன எப்படி சொல்றேன்? எதுக்கு 6 மாசமா கூட இருக்க? 6 மாசமா எவ்வளோ இருக்கோம் அவ்வளோதான். பேசியிருப்போம். எவ்வளோ பேசியிருக்கோம்? என்ன டீச்சர் இப்படிலாம் சொன்னா எப்படி? எனக்கு புரியல. எனக்கு 6 மாசமா இருக்கும். எவ்வளோ பேசியிருக்கோம். இருக்கோம். நீ என்னடான்னா கம்யூனிட்டிக்குள்ள இதெல்லாம் இருக்கோம். பிஸ்னஸ் இது அவ்வளோதான். தட்ஸ் ஆல். வேற எதுவும் இல்லல்ல? வேற என்ன இருக்கு? ஆமா நீ தானே சொல்ற இந்த மாரி சொல்றாங்கன்ட்டு. அவனுங்கலாம் இப்படி சொல்றானுங்க. ஆமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதான் இப்போ கூட அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுனீங்க. நீ நினைக்கிறனாவே அப்போ எனக்கு வந்து அவங்க மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே அர்த்தம்னு நீ சொல்ற மாரி இருக்கு. லைக் நானும் போயிட்டு பேசுறேன், பண்றேன், எல்லார்ட்டயும் பேசுறேன், பண்றேன்ற மாரிலாம் இருக்கு ரைட்டு இப்போ. வந்து பேசுறீங்கன்னு தானே சொன்னேன். ம். எனக்கு புரியல. நான் வந்து நீங்க இந்த மாரி பேசுறதால ஆனா அவங்க அந்த மாரி நினைச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். நான் நார்மலா தானே பேசுறாங்க. தீக்ஷா பேசுறேன். நான் ஜஸ்ட் ஒரு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்துட்டு இந்த மாரி ஏதோ ஒண்ணு பேசுது அப்படின்னா, ஓகே. சரிங்க. அப்படின்னு அவங்களுக்கு என்ன ரிப்ளையோ அத தான் குடுக்குறேன். அதுல என்ன இருக்கு? இப்போ ஒண்ணும் இல்ல. அந்த ராம்சேன்னு ஒரு பொண்ணு அத வருதுல்ல. அவங்க அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இல்ல ராம்சேன்னு ஒரு பண்ணிக்கிறாங்க. பொண்ணு வருது இல்லையா? நம்மட்ட டிஜினுக்கு வருதுல்ல. கூட தனியா போய் ஆ கூட்டு போய் இது இது தீக்ஷா பாத்தியா? அன்னைக்கு கூட இதுதான் தனியா சரியில்ல தீக்ஷா. இது கொஞ்சம் கூட சரியில்ல. எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு நீ இப்படி சொல்றது. இதெல்லாம் தப்பு. என்ன கஷ்டமா சரியா? இருக்கு? ஆ. ஆமா. ஒண்ணுமே பண்ணாத நல்லவன நீ அது பண்ண, இது பண்ண, அப்படி இருக்கும், அப்படி ஏங்க இருக்கும்னா நீங்க ஏதாவது பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா தானே எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும். ஆ? அது உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணுமா? ஆமா. ஓ! உங்க அண்ணன் வந்து அரசன் கரெக்ட்டா?
மரசன்னு ஸ்டீவு. ஸ்டீவும் சேர்ந்துட்டானா? அவரு தான் ஃபர்ஸ்ட். ஐயோ! யப்பா சாமி! நான் அது தானே. என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ராம்சேன்றது டிஜின்ல வந்து வர ஒரு பொண்ணு. அவங்க கிட்ட தான் நம்ம கம்யூனிட்டில ம். இருக்க அந்த பியூர் டியூனாவோ, ராட்டினோவோ விப்போம். 6000, 6000. அது ம். வந்து ஒரு பிசினஸ் அவ்வளோதான். இப்போ நான் நான் ஓகே. இங்கேருந்து அவங்கள கூட்டிட்டு போய் அங்க வண்டி நிறுத்தி நம்ம வீட்டுக்குள்ள போகாம நான் எப்படி பொருள் எடுத்து குடுப்பேன் உங்ககிட்ட சொல்லு? சொல்லு. அப்படியே மேஜிக் வந்துருமா? கரெக்ட்டு அப்படியே தான். அப்படியே மேஜிக் வந்துருமா அப்படியே? ஆனா நீங்க என்ன தீக்ஷா தானே தர சொன்னீங்க பசங்க எல்லாம் அன்னைக்கு. இப்படிலாம் நடந்துக்குவாங்க. இப்படிலாம் அவங்களுக்கு தெரியும். ம். அதனால வந்து ஜி பூம்பா ஸ்டோரேஜ்ல இருக்கிறது ராம்சே வண்டியில போயிரு அப்படின்னு சொன்ன உடனே போயிருமா? அப்படி எப்படிங்க நடக்குன்னு ஒரே நிமிஷம். ஆ அன்னைக்கு எனக்கு தானே சொன்னீங்க என்னன்னு? வீடியோல. இந்த மாதிரி ராம்சேன்னு சொல்லிட்டு ஆ ஒருத்தவங்க வருவாங்க. ஆ இது ஃபிஷ் கொடுத்துருங்க சொல்லிட்டு. ஆமா. அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்க? தெரியலையே நான் ஏன் வந்தேன்னு. நீ இருப்பன்னு நீ இல்லன்னு நெனச்சிருப்பேன். அங்க தானே நின்னுட்டு இருக்கிறேன். அதுக்காக சரி உனக்கு எங்கேயுமே ஏன் போல. சிரமம்னு சொல்லிட்டு நான் அவங்க ஓடி போய் வருவாங்க. குடுத்துருப்பேன். ஆ? என்னது? உனக்கு ஏன் சிரமம்னு நான் ஓடி போய் குடுத்துருப்பேன். எனக்கு ஏங்க நான் இருக்கிறது அதுக்கு அதுக்கு தானேங்க. வேலை பார்க்க தானே இருக்கேன். அதாவது இன்னும் இல்ல அதெல்லாம் புரியல எனக்கு என்ன தீக்ஷா. சரி. என்ன நீ என்ன உன்ன நான் வேலைக்காரியா வச்சிருக்கேன்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றியா நீங்க? சொல்ல வர்றியா? அப்ப இல்லையா? தீக்ஷா இப்படிலாம் பேசினீங்கன்னா இங்கேருந்தே குதிச்சிருவேன் பாத்துக்க. எனக்கு இத்தன தம்பிங்க இருக்கானுங்க. சரியா? நீ இப்படிலாம் பேசி ம். எங்க சாவடிச்சிடாத ஒரு என்ன சொல்ட்டேன். ஒரு இந்த மாரிலாம் என்னோட நான் அந்த மாரிலாம் நான் பார்க்கவே இல்லையே தீக்ஷா. எனக்கு புரியல எனக்கு. எந்த மாரி பார்க்கல? இந்த மாரி வந்து வேலைக்காரியா வந்து வச்சிருக்கீங்கன்ற வார்த்தைலாம் நீ யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆவுது. நான் சொல்லலையே. நீ தானே இப்ப நீங்க சொன்ன. சொன்னீங்க. ம்ஹ்ம். ஆமா அப்படி இல்லையா என்ன? அப்படின்னு கேட்டேன்னா அப்ப அதுதானே அர்த்தம். எ சரி. தம்பிங்கன்றீங்க. ஆ. அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்கள பத்தி நான் என்ன சொல்றது? எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. என் தம்பிங்கன்னா என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. என் கூட இருக்கானுங்க. அவனுங்களுக்கு என்ன அவ்வளோதான் வேணும்? ஏது வேணும்னு சொல்லி அவ்வளோதான். அவ்வளோதான். திக்ஷா அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க என்ட்ட வந்து கேட்டா தானே திக்ஷா எனக்கு தெரியும். இதான் இப்படிதான்ட்டு. அவன் இப்ப அரசனோ, லியோமுனியோ எனக்கு இவ்வளோ வேணும், இது வேணும் ப்ரோ. எனக்கு கார் வேணும்னு கேட்டா தான் நான் வாங்கி தர முடியும். எனக்கு எப்படி தெரியும்? நீ நினைக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சாமியாரா? புத்தரா? அந்த மாரி ஏதோ ஒண்ணா? உன் இல்லங்க. மனசுல நீ நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு பண்றதுக்கு? ஐயோ! நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆ, ஓகே. எனக்கு தேவையானது என்னாலயே பண்ணிக்க முடியும். ம். அதான் அதனால தானே 6 மாசம் ஆகுது. 6 1/2 மாசம் ஆகப்போகுது. இப்ப புரியுதா உனக்கு? நீ என்ன அது சொன்ன? ஒரு வார்த்தை சொன்ன. என்ன சொன்ன? என்ன இப்ப நீ சொன்னீல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? சொன்னேன்? சொல்லு ரிப்பீட் பண்ணு. என்ன சொன்னியோ அத? எனக்கு மறந்துச்சு. நீங்க எனக்கு என்ன சொல்லுங்க. நான் பண்ணணுமோ, எனக்கு எப்படி பார்த்துக்கணுமோ அது எனக்கு தெரியும்னு நீ ஒரு வார்த்தை சொன்னல்ல? ஆமா. ஆ ஏன்னா எனக்குன்னு யாரும் அந்த இல்ல. விஷயம் எனக்கு என்ன தீக்ஷா யாரும் இல்லன்ட்ட? ஆமா. எனக்கு யாரும் இல்ல. என்ன யாரும் ஒரு நாள் சாப்பிட்டியா? இல்லையான்னு கேட்டது கிடையாது. உனக்கு என்ன வேணும்னு யாரும் கேட்டதில்ல. இல்ல நான் கேட்கலையா என்ன? கேட்டதில்ல. கேட்டது இல்லன்றியா? கேட்டதில்ல. யாருமே கேட்டதில்ல. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் ஒருத்தன் கூடயாடா கேட்கல? நான் தான் கேட்கல. ஏன்டா கம்யூனிட்டில ஒருத்தனுமாடா கேட்கல? இல்ல தீக்ஷா அது நான் வந்து இவனுங்க பசங்ககிட்டயுமே கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் அதுதான் அதுதான் இல்ல அவங்களுக்கு பிரச்சனையே. சாப்பாடு எல்லாமே நம்ம ஃபுட் ஸ்பாட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. இன்னொன்னு நீங்க நீங்க ஏபிசே கிங்டம்ல நீங்க ஃபுட் இருக்கனால ஃபுட் இருக்கே தீக்ஷா. சமைச்சு சமைச்சு இருக்கு. சாப்பிடுவீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு அதுதான் தேவையானத நீங்களே பார்த்துக்கிறீங்க. அதுதான் எதுனாலும் எல்லாமே போனஸ் இருக்கு குடுக்குறோம். நீ
சொசைட்டிலேருந்து இது நாள் அப்ப வரைக்கும் நீ எப்படி பாக்குறீங்க தீக்ஷா, ஏசா? நீ இது அப்ப வரைக்கும் எங்க சொசைட்டில வேலைக்காரங்கள இரு. தானே பாக்குறீங்க? அப்படி இல்ல தீக்ஷா. நான் இது சும்மா வரைக்கும் பேச்சுக்கு தானே தீக்ஷா, தானே அண்ணன், தம்பி, தங்கச்சி தீக்ஷா நீ வந்து எல்லாமே. என்ன ஏ டூ இசட் நீ என்ன வேணா சொல்லு. நீ யார் என்னமோ நெனச்சுட்டு போட்டும். இப்போ வரைக்கும் நான் உன்ன ராணி மாரி பார்த்துட்டு இருக்கேன் தீக்ஷா.